ஹாய்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் ரொம்ப நாள் ஆச்சா? அண்ட் தென் மாஃபியா வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மாஃபியா வந்துடும். பாதி தான் ரெக்கார்டில் இருக்குது, மீதி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் தென் செக் ஏதோ சோல்மெண்ட் அது கேட்குறீங்க. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும், கண்டிப்பாக லேட் ஆகும் சோல்மெண்ட் வர்றதுக்கு. அது வெயிட்டிங்லேயே இருக்கட்டும். பிகாஸ் சிக்கிக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு எனக்கு போட வீடியோவே இல்லை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அதை அப்லோட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சா. வீடியோ போடாமல் இருக்க முடியாது இல்லையா, நம்ம சார் ஆச்சு. ஸோ அதனால அந்த வீடியோ போட்டேன். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம மீதி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்க தான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எல்லாத்தையுமே ஷார்ட்டாக கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்தாலும் நடுவில் பூந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஷார்ட்டாகவே பண்ணிவிடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, அதையும் நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். மாஃபியாவையும் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்குல்ல, ஷார்ட்டாக முடிச்சிடலாம். கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் கொஞ்சம் லாங்காக எழுதியிருக்கேன், அதையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். சீக்கிரமாக முடிச்சிடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க. பிகாஸ் டெஸ்ட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் இதையே பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போனால் நீங்கள் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவீங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் மூச்சு பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ 2 பேரும் ஹக் பண்ணி நின்றுருப்பீங்க, அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போது சிம்மன் உங்களை விட்டுட்டான், நீங்களும் கொஞ்சம் தனியாக நின்றுட்டீங்க. அவன் உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு அப்போது எதுவும் ஃபீல் ஆகிருக்காது. பிகாஸ் நீங்கள் அப்போது அலெக்ஸோட பயத்தில் நீங்கள் அப்படி இருந்ததுனால அப்போது ஃபீல் ஆகிருக்காது. சிம்மன் இவ்வளோ க்ளோஸாக இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. அவன் உங்களை கிஸ் பண்ணது உங்களுக்கு இப்போ தான் அதுவே ஞாபகம் வருது. ஒரு மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எங்கே மூச்சு பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? டேடி வலிக்குது. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, திரும்ப நான் பண்ணி விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜமன் தேய்ச்சி விட்டுட்டே இருக்கான். அவன் மூச்சு பையன் உங்ககிட்ட அப்படியே ஜம்ப் ஆயிட்டான். அப்பா தேய்க்கிறது வலிக்குது மம்மி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டான். நீங்கள் ஹக் பண்ணிட்டா ஓகே, நான் பொறுமையாக தேய்ச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஜமன். அவன் எதுவுமே பேசல, அவன் முன்னாடி நடந்து போகிறான், நீங்கள் அவன் பின்னாடியே நடந்து போகிறீங்க. அப்பா என்னை தூக்கிக்கிட்டா நீங்கள் அவனே பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற ஃபீல் உங்களுக்கே தெரியுது, புரியுது உங்களுக்கு. நீங்கள் நடந்து போக போய் கார் எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் பேக் டோரில் ஏறுறீங்க, அமைதியாக இருக்கான். அவனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சா உங்களை இப்படி ஹக் பண்ணதுலேருந்தா. ஸோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக அவனுக்கு இருங்க. அதனால் உங்களை அவன் பார்க்கவே மாட்டேன்றான். அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். பட் நீங்கள் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு சிம்மனை பார்க்குறீங்க. உங்கள் ஒய்ஃப் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. லைக்கின்னு சொல்லணுமா, இல்லை உங்களை பாதியிலே விட்டுட்டு போனாங்க அன்லக்கின்னு சொல்லணுமா, சத்தியமாக எனக்கு தெரியல சிம்மன். உங்களை மாதிரி ஒரு பர்சன், அதுவும் அவங்க இறந்ததுக்கப்புறமும் இத்தனை வருஷமாக நீங்கள் அவங்கள மட்டுமே நினச்சிட்ருக்கீங்க. வெளியே தான் நீங்கள் ரூடாக தெரிஞ்சாலும் மூச்சு பையனுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போதோ உங்கள் கண்ணில் இருக்க பயம், அதை நான் அப்படி பார்த்தேன். சத்தியமாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி இருந்திருக்கும்ல. அப்படியே சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கை வச்சு நான் தான் ஒரு தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டே கண்ணை மூடுறீங்க. சம்மன் கிஸ் பண்ணது தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிதா? கண்ட்ரோல் பண்ணிக்கோ. என்னன்னு தெரியல, புது இது ஃபீல். அப்படி லைட்டாக ஒரு ஸ்மைலோட விண்டோ பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. பிகாஸ் உங்கள் ஹிப்பில் ஜிம்மன் கை வச்சதுலேருந்தே ஜிம்மன் கிஸ் பண்ணது தான் உங்களுக்கு ஓடுதா. ஓகே, அவன் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறான்,
நம்மளுக்கும் அவனுக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ். அவங்க இறந்தே போயிருந்தாலும் இன்னுமே அவன் அவங்கள தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் யாருக்குமே கிடைக்காதுல்ல அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் விண்டோ பக்கமாக உட்காந்துட்ருக்க மூச்சு பையன் ஒரே ஜம்ப் பண்ணி, மம்மி பசிக்குது. ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்பாவுக்கு பசிக்குது சொல்கிறான். இல்லை, வர ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறேன். எப்பவும் போல் இப்படி தான் பேசிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஜிம்மன் பேசவே மாட்டான் அப்படின்னா இப்போ இத்தியாவது பேசுகிறான். ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணால் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்மன் எப்படி சாப்பிட்றானோ அதே போல தான் மூச்சு பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். 2 பேரையும் பார்க்குறீங்க, ஒரே மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க. 2 பேருக்குமே சிக்கன் தான் பிடிச்சிருக்கு. 2 பேருமே அதை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுவும் ஒரே மாதிரி. நீங்கள் சிரிச்சிட்டே, பாட்டு உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கா? பாட்டி எப்போவுமே சொல்லுவாங்க எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குன்னு. உங்களுக்கும் தோணுதா? நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டே ஆமாம் அப்படின்னு தலையாடுச்சிங்க. பட் அவன் எதுவுமே எப்போவுமே கண்டுக்கவே மாட்டான். இப்பயும் எதுவும் கண்டுக்கல. ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்க நீங்கள் 2 பேரும் விளையாடிட்டே இருக்கீங்க. எப்பவும் போல் அவன் சாப்பிட்டு எழுதுகிறான். நீங்கள் 2 பேரும் சாப்பிட லேட் ஆகுது. 2 பேரும் இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே உங்களை பார்க்குறான். 2 பேருமே க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ஜமன் கொஞ்ச நேரம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டே நீங்கள் மூச்சு பையனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. சாப்பிட்டு முடிச்சாச்சா, வீட்டுக்கும் போயிட்டீங்க. மூச்சு பையனு கூட கொஞ்சம் அட்டாச்சாகவே ஆகிட்டீங்க நீங்கள். ஜிம்மனுக்கு இது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பயம் இருக்கும். கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா இவளை இங்கேருந்து அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் இப்போது அந்த பயம்லாம் எதுவும் உனக்குள்ளே தெரிஞ்ச மாதிரி தெரியல. பிகாஸ் மூச்சு பையன் உங்க கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், விளையாடுறான், நல்லா படிக்கிறான். நான் கிண்டர் கார்டனில் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்லாம் அவன் போகிறேன்னு சொன்னாலே அழுவான், போக மாட்டேன்னு சொல்லுவான். பட் ஜமன் நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே சொல்லிட்டு டெய்லி நீங்கள் போகிறீங்க கூட. அது என்னமோ தெரியல, அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. ஒரு 2-3 டேஸ் அப்படி போக நீங்களும் மூச்சு பையனும் வெளியே இருக்க சோஃபாலேயே படுத்துட்ருக்கீங்க. அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணி, மம்மி ஸ்டோரி சொல்லுங்க, எப்பவுமே நீங்கள் ஸ்டோரி சொல்லி தானே என்னை தூங்க வைக்குவீங்க, அப்படியே சொல்ல நீங்களும் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டோரி சொல்லிட்டே 2 பேருமே தூங்கிட்டீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு கூட தெரியல. எப்பவும் போல் ஜமன் குடிச்சிட்டு உள்ளே வரான். உள்ளே வரும்போதே 2 பேரும் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அதாவது ஹாலில் இருக்க சோஃபாவில். வந்த உடனே உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். அப்படியே 2 பேரையும் தூக்கிக்கிறான். யோனா என்னடி இங்கேயே பார்த்துட்ருக்க போதாட்டி? இது உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சா? சும்மா எங்கேயோ தூக்கிட்டு போகிறான். கண்ணை திறந்து பார்க்குறீங்க. நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் மேலே உங்களை ஹக் பண்ண மாதிரி மூச்சு படுத்துட்ருக்கான். ஜமன் அப்படியே தூக்கிட்டுருக்கான். அவங்க 2 பேரையுமே கண்ணை திறந்து எவ்வளோ கிட்ட இருக்க ஜம்மனை தான் பார்க்குறீங்க. பொண்டாட்டி நடி இங்கேயே படுத்து தூங்கிட்டுருக்கா, நிலாமல் எப்படி நான் தூங்குவேன் அப்படி சொல்லிட்டே உங்களை தூக்கிட்டு போயிட்டா அவன் ரூமில் படுக்க வைக்கிறான். அவன் பெட்டில் உங்களை உள்ளே வரக்கூடாது சொல்லுவான் இல்லையா, அவர் ரூமில் படுக்கிறீங்க. பெட்டில் உங்கள் மேலே மூச்சு பையன் இருக்கான். குழந்தைய தூக்கிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் பக்கத்தில் படுக்க வைக்கிறான். அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ கேர் பண்ணி மூச்சு பையனை அப்படி தூங்க வைக்கிறான். தெரியுது ஜமன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. நீங்கள் 2 பேருக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா, நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு எழுந்துக்க ஜமன் ஸ்டொமக்கில் கை வச்சு உங்களை ஸ்டாப் பண்ணுறான். எங்கடே எழுந்துக்கிற? ஜமன் என் ரூமுக்கு வளராதுட்டி, அங்கே எங்கே போகிற? நம்ம ரூம் இது தானே, வர. அவனே பார்க்குறீங்க. ஜமன் என்னடி நீ கூப்பிடுதே வேறு மாதிரி இருக்க?
யுவனா, ஜமன், நான் யுவனா இல்லை. எப்பவுமே இப்படிதான் சொல்லுவியா? சரி, ஓகே, நீ என் பொண்டாட்டி. ஜமன், ஜமன், நான் உங்க ஒய்ஃபு கிடையாது ஜமன். ஏண்டி என் மேல அது கோவமா? யுவனா, ஜமன், ஜமன் ப்ளீஸ். அவன் அப்படியே புஷ் பண்ணுறான் பெட்டுக்கு. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, மேலே வந்து படுக்கிறான். ஜமன், 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 ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. எனக்கு போயிட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா. ஜமன், 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 ஜமன் வேணாம் ஜமன். அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறான். பிடிச்சிட்டா? ஜமன் சொல்கிறது கேளுங்க ஜமன். ஜமன் ப்ளீஸ், நான் உங்கள் ஒய்ஃபு கிடையாது ப்ளீஸ். இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்க அவ ப்ளீஸ் டே, என்னை நீ ஸ்டாப் பண்ணாதா? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி டெய்லி நீ எனக்கு வேணும். ரொம்ப நீடியாக இருக்கண்டி. ஒரு நாள் கூட இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்கு தெரியும்ல முன்னாடி கோவமா இருந்தா சாரி, பட் ஸ்டாப் பண்ணாதா? அப்படியே சொல்கிறான். எதுவுமே பேசவே இல்லை, நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. கண்ணை மட்டுமே பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ லவ், பட் உங்களுக்கான லவ் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவன் உங்கள் ஒய்ஃப்னு நினச்சி தான் உங்ககிட்ட இப்படி மூவ் பண்ணுறான், தெரியுது. என்னமோ தெரியல, ஸ்டாப் பண்ணும் உங்களுக்கு தோணலை. அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கீழே விழுது. அவன் ட்ரெஸ்ஸையும் கழட்டுறான். கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. அப்படியே வந்தா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அமைதியா சைலண்டா அப்படி இருக்கீங்க. அவன் சொன்ன உடனே ஸ்டாப் பண்ணாத. அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் தோணலை. நீங்கள் நினச்சி அவன் உங்களை டச் பண்ணலை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுதோ. அவன் ஒய்ஃப் நினச்சி தான் அவங்க கூட இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணலை. அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டச் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. கண்ணை மூடிட்டே ஜமன், ஜமன், உங்கள் வாய்க்குள்ளேருந்து இது மட்டும்தான் வெளில வருது. அவன்கிட்ட இருந்தா யுவனா ஐ லவ் யூ டே. கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கண்ணை கிரிப்பாக மூடிடுறீங்க. அடுத்த செகண்ட் அவன் இன்சர்ட் பண்ணுறான். ஜமன், ஜமன், அவனை பார்க்குறீங்க. லவ் யூ மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கான லவ் இது இல்லை, தெரியுதா? கடலது தண்ணி வந்துட்டே இருக்க. ஜமன், ஜமன், ஐ எம் சாரி. நீங்க உங்க ஒய்ஃபை நினைச்சு என் கூட இருக்கீங்க. பட் ஐ எம் சாரி. ஏன்னு தெரியல, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அப்படி அவன் கொடுக்குற பெயினை ஃபீல் பண்ணிட்டே சீக்கில் கை வச்சு அவன்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. பட் அவனுக்கு நீங்கள் பேசுறது காதில் விழலை. அப்படின்னாலும் போதையில் இருக்கான் இல்லையா, எதுவுமே அவன் கவனிக்கவே இல்லை. பண்ணிக்கிட்டே இருக்கான். செம்ம வலி, பெயின் அப்படி இருக்கு. கிரிப்பாக அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. அவன் ஏ யூனா, என்னடி இது இவ்வளோ டைட்டா? யூனா லவ் யூ டே. ரொம்ப நாள் ஆச்சுடி. கண்ணை மூடி அவன் ஃபீல் பண்ணி இதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். செம்மையாக இருக்கு, ப்ளஷர் ஃபீல். செம்மையாக கத்துறான். அவன் ஹாப்பியாக இருக்கான். இது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனை பார்க்குறீங்க, ஃபீல் பண்ணி அதை பண்ணுறான். உங்களுக்கு பெயினாக இருந்தாலுமே அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் இல்லையா? என்னன்னு தெரியல, இது பார்க்கும்போதே உங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கு. ஏன் அவன் டச் பண்ணும்போது அவன் நோ சொல்லவே இல்லை. நீங்கள் ஸ்டாப் பண்ணாதடி அப்படி சொல்லியிருப்பான். நீங்கள் அதுலேருந்து எதுவுமே பேசலை. தெரியுது உங்களுக்கு அவன் அவங்க ஒய்ஃப் நினச்சி தான் அவங்க கிட்ட இப்படி இருக்கான் அப்படின்னு. ஆனாலுமே அவனை ஸ்டாப் பண்ணவே இல்லை. கண்ணை டைட்டாக மூடிட்டுருக்கீங்க. அவன்
ஃபீல் பண்ணி அதெல்லாம் பண்ணி முடிக்கிறான். கண்ணுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கா. அவன் வந்து உங்கள் மேலே படுத்துட்டான். யோனா, என்னடி இது? ஏதோ புதுசா என்னடி இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாண்டி. இது கேட்கும் போதே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டி யோனா. லவ் யூ யோனா. அப்படியே அந்த ஸ்மைல் போயிடுச்சா? அமைதியா உன்னை ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துட்ருக்கீங்க. அவன் கையை மட்டும் எல்லாம் முடிச்சிருச்சேன். ஆனாலும் உங்கள் பாடியை ரோப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்படி பண்ணிகிட்டே இருக்கு. செம்ம போதையில் இருந்திருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே அவன் தூங்கிட்டான். உங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்க. அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. உங்கள் 2 பேர் பக்கத்தில் குழந்தை படுத்துட்ருக்கான். உங்கள் கையை எடுத்தா மூச்சு கைன்னு பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி தூங்குறீங்க. உங்கள் மேலே சிம்மன் இருக்கான். சிம்மன் ஒரு கையில் பிடிச்சிக்கிறீங்க. லைஃப் லாங் இப்படி உங்கள் ஒய்ஃபாகவே இருந்துடணும்னு தோணுது சிம்மன். எனக்கு தெரியல, உங்களை மேரேஜ் பண்ணும்போது இந்த ஃபீல்லாம் எனக்கு இல்லை. பட் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறமும் எந்த அளவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்களா? அது ஏன் நம்மளாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது சிம்மன். எனக்கு தெரியுதா இது தப்புன்னு. ஆனாலும் என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல சிம்மன். ஐம் சாரி. உங்கள் ஒய்ஃப் இருந்தால் என் மேலே கோவப்பட்டிருப்பாங்களே. சாரி சிம்மன். கண்ணை மூடி இப்படி தான் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்க. அப்படியே தூங்கிட்டீங்க.